This is more than legacy. This is a source of inspiration, sharing the journey of discovery. PSN College of Engineering and Technology. தமிழக ஆளுநருக்கு உச்சநீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவுக்கு எதிராக அவசர சட்டம் கொண்டுவர மத்திய அரசு ஆயத்தம். உச்சநீதிமன்ற கருத்தை கோரி குடியரசுத் தலைவரின் பரிந்துரையை அனுப்பவும் திட்டம். நீட் தேர்வை ரத்து செய்ய முடியுமா? ஹிந்தி திணிப்பில்லை என்று உத்தரவாதம் தர முடியுமா? உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு முதல்வர் மு.க. ஸ்டாலின் கேள்வி. அமித்ஷா மட்டுமல்ல, எந்த ஷா வந்தாலும் தமிழ்நாட்டில் வெல்ல முடியாது என முதல்வர் ஸ்டாலின் பேச்சு. டெல்லி ஆளுகைக்கு தமிழ்நாடு என்றுமே அடிபணியாது என்றும் உறுதி. அமித்ஷா இல்ல, எந்த ஷாவா இருந்தாலும் சார் எங்களை ஆள முடியாது, இது தமிழ்நாடு. இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இருக்கும் வரை உங்க திட்டம் பலிக்காது. தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும். கூட்டணி பற்றி கட்சியினர் யாரும் கருத்து தெரிவிக்க வேண்டாம், அதனை தலைமை பார்த்துக் கொள்ளும். பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அறிவுறுத்தல். வரும் சட்டமன்ற தேர்தலில் 100க்கும் மேற்பட்ட இளைஞர்களை களமிறக்க உள்ளதாக சீமான் பேச்சு. விஜய்க்கு எதிராக வேறு மாநிலங்களில் இருந்து அறிக்கை விடுவதெல்லாம் வேடிக்கையாக இருப்பதாக பேட்டி. இந்தியாவில் இஸ்லாமியருக்கு எதிராக தாக்குதல்கள் என்ற வங்கதேசத்தின் புகாருக்கு மத்திய அரசு மறுப்பு. பிறரை குறை கூறும் முன் உங்கள் நாட்டில் சிறுபான்மையினருக்கு முதலில் பாதுகாப்பு கொடுங்கள் எனவும் வெளியுறவுத்துறை அமைச்சகம் பதிலடி. இந்தியாவின் பகவத்கீதை, நாட்டிய சாஸ்திரம் ஆகிய புத்தகங்களுக்கு நினைவக பதிவேட்டில் சேர்த்த ஐநாவின் யுனெஸ்கோ. தேசத்தின் பெருமையை உலகிற்கு காட்டுவதாக பிரதமர் மோடி பெருமிதம். திருநெல்வேலி, நீலகிரி, கிருஷ்ணகிரியில் பரவலாக மழை. தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டத்தில் இடியுடன் பெய்த பலத்த மழை. இந்தியாவின் தொடர்பு மொழியாக ஆங்கிலம் உள்ளது. தக் லைஃப் பட விழாவில் நடிகரும் மக்கள் நீதி மய்யத்தின் தலைவருமான கமல்ஹாசன் பேச்சு. நியோமேக்ஸ் நிறுவனத்தின் 600 கோடி ரூபாய் மதிப்புள்ள அசையா சொத்துக்கள் முடக்கம். முதலீட்டாளர்களிடம் மோசடி செய்த புகாரில் அமலாக்கத்துறை நடவடிக்கை. வக்ஃப் சட்ட திருத்தத்துக்கு எதிராக வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டில் போராட்டம். 5000த்திற்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் பங்கேற்பு. மருத்துவர் கண்காணிப்பில் நடிகர் ஸ்ரீ சிகிச்சை பெற்று வருவதாக குடும்பத்தினர் விளக்கம். உடல்நிலை குறித்து தவறான தகவல்களை வெளியிடக்கூடாது என வேண்டுகோள். இந்தியாவில் சுற்றுலா செல்ல அதிகம் பேரால் தேடப்படும் கோடை வாசஸ்தலங்கள் பட்டியலில் ஊட்டி முதலிடம். Booking.com நிறுவன வலைதள ஆய்வில் தகவல். அமெரிக்க அரசின் சீர்திருத்தத்துறை தலைவர் எலான் மஸ்கோடு பிரதமர் நரேந்திர மோடி தொலைபேசியில் பேச்சு. தொழில்நுட்பம் மற்றும் புதிய கண்டுபிடிப்புகள் தொடர்பான அமெரிக்காவுடன் உறவை மேம்படுத்த உள்ளதாக பதிவு. This is more than legacy. This is a source of inspiration, sharing the journey of discovery. PSN College of Engineering and Technology.